நீதிநெறி கதைகள். கதையோட தலைப்பு ஆசிரியர்கள் தின கொண்டாட்டம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அ ஆ இ ஈ மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. அந்த ஸ்கூல் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஸ்கூல் பின்னாடி ஒரு பெரிய ஏரி ஒன்று இருக்குது. அந்த ஏரியில் எப்போவுமே தண்ணி இருந்துகிட்டே தான் இருக்கும். வாத்து, கொக்கு, நாரைன்னு நிறையா பறவைகள் வரும். அது மட்டும் கிடையாது, எருமை மாடெல்லாம் வந்து குளிக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏதோ ஒரு சுற்றுலா தலத்துக்கு வர்ற மாதிரி தான் இருக்கும் அந்த ஸ்கூல் பின்னாடி இருக்கிற இடம். ஸ்கூலுக்குள்ளே விளையாடுறதுக்கு ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டு அவ்வளோ பெருசாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் டேனாலே அந்த ஸ்கூலில் சும்மா சூப்பராக களை கட்டும். இந்த ஸ்கூலை பற்றி சொல்லும்போதே இவ்வளோ ஆர்வமாக இருக்கே. அதில் 2ஆம் வகுப்பு பி செக்ஷனில் உள்ள பசங்களோட கதையை கேட்டால் ரொம்பவே சுவாரஸ்யமாக காமெடியாக இருக்கும். வாங்க 2ஆம் வகுப்பு பி செக்ஷனுக்குள்ளே போகலாம். இதோ 2 மிஸ்ஸு ஒரு சார் இருக்கிறாங்கல்ல, இவங்க தான் 2ஆம் வகுப்பு பி செக்ஷன் கிளாஸ்க்கு வர டீச்சர்ஸு. ரோஸ் கலர் துப்பட்டா போட்டு நிற்கிறாங்களே ஒரு மிஸ்ஸு, அந்த மிஸ்ஸு பேர் தான் ரோசி. கிளாஸில் உள்ள எல்லா பசங்களுக்குமே அந்த ரோசி மிஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். பசங்க எவ்வளோ கத்தி கூச்சல் போட்டுட்டு விளையாடிட்டு இருந்தாலும் ரோசி மிஸ்ஸு கிளாஸ்க்குள்ளே வந்த உடனே ரோசி மிஸ் வந்துட்டாங்க, ரோசி மிஸ் வந்துட்டாங்க, எல்லாரும் அமைதியாக இருங்க அப்படின்ட்டு ஒருத்தர் சொன்னால் போதும், கிளாஸே அப்படியே கப்பு சிப்புன்னு அமைதியாகிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சதுமே நாளைக்கு திங்கக்கிழமைல ரோசி மிஸ் வகுப்பு தான் முதல் வகுப்புன்ட்டு அவ்வளோ சீக்கிரமாக வந்துடுவாங்க. திங்கக்கிழமை எல்லா பசங்களுமே இன்னைக்கு திங்கக்கிழமை முதல் வகுப்பு யார்? நம்ம ரோசி மிஸ் கிளாஸு தானே. பசங்க எல்லாரும் சீக்கிரமாக அவங்கவுங்க இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு ரோசி மிஸ்ஸு கிளாஸுக்கு வரல. குமார் சார், தமிழ் சார் தான் வந்திருக்கிறாங்க. பி கிளாஸ் பசங்க சார் வந்ததுக்கப்புறம் கூடவும் ஒரு குட் மார்னிங் கூட சொல்லாமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. சாரு தான் குட் மார்னிங் முதல்ல சொல்கிறாங்க. உடனே அந்த கிளாஸ் பசங்களும் குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார் அப்படிங்கிறாங்க. திங்கக்கிழமை வந்தோடனே என்ன இவ்வளோ சுறுசுறுப்பு இருக்கக்கூடாது பசங்களா? அவங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங் கூட நான் சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் சொல்கிறீங்க. சரி சரி, எல்லாரும் சுறுசுறுப்பாக இருக்க பாருங்க. பாடத்துக்கு போவோமா? வெள்ளிக்கிழமை என்ன முடிச்சோம் ஞாபகம் இருக்கா? எல்லாரும் வீட்டு பாடத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் என்னோடய வகுப்பு முடியும் போது எல்லாரோட நோட்டையுமே நான் பார்ப்பேன். எல்லாருமே நோட்டை இந்த மேசை மேலே எடுத்துகிட்டு வந்து வைக்கணும், சரியா? இப்போ எல்லாரும் புத்தகத்தை எடுங்க, நான் பாடம் எடுக்க ஆரம்பிக்கிறேன். என்னோடய வகுப்பு தான், இப்போ நான் தான் உங்களுக்கு பாடம் எடுக்க போகிறேன். புக்கெடு அப்படிங்கிறாங்க. இங்கே பசங்க எல்லாரும் என்ன என்ன இன்னைக்கு திங்கக்கிழமை தானே, குமார் சார் எதுக்கு வந்திருக்கிறாங்க? ரோசி மிஸ் தானே வரணும். அவங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்திருக்கிறாங்களா வரலையா? ரவி, சோஃபிட்டு கேளுடா, சோஃபிக்கு தெரியும், அவளை கூப்பிடு அப்படிங்கிறான். எதுக்கு இப்போ இவர் காலையிலேயே வந்துருக்கிறாரு அப்படின்ட்டு முணுமுணுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பசங்களா அமைதியாக இருங்க, நான் வகுப்பு எடுக்கணும் அப்படிங்கிறாங்க சாரு. இன்னைக்கு பாடமெல்லாம் முடிஞ்சுது. ஒவ்வொருத்தராக நான் சொல்லி கொடுத்ததை வரிசையாக சொல்கிறீங்களா? பார்த்தே படிங்க, வாசிங்க, எழுத்து கூட்டி வாசிங்க. உங்களுக்கு தெரியாததை சாரு சொல்லித்தரேன், சரியா? வாசிக்கிறீங்களா? ஒவ்வொருத்தராக எழுந்திரி, வாசி பார்ப்போம். வாசித்து முடித்தவங்க எல்லாம் ஒவ்வொருத்தராக வந்து ஹோம்ஒர்க் நோட்டை என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கரெக்ஷன் வாங்கிக்கோங்க. வாங்க அப்படிங்கிறாங்க சாரு. ஹோம்ஒர்க் நோட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுக்குள்ளேயுமே டிங் 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 டிங்னு பெல் அடிச்சிட்டாங்க. அடுத்த வகுப்பு ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கணக்கு கிளாஸ் தான். கணக்குக்கு ஒரு சார் வந்திருக்கிறாங்க. இவங்க இதுக்கு முன்னாடி இவங்க கிளாஸுக்கு வந்ததே இல்லை, இப்போ தான் புதுசாக வந்திருக்கிறாங்க. உட்காருங்க பசங்களா, ஏன் அப்படி முழுக்கிறீங்க? உங்களுக்கு இனிமேல் நான் தான் கணக்குக்கு வர்ற சாரு. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு மிஸ் இருந்திருப்பாங்க, அவங்க வேறு ஸ்கூல் போயிட்டாங்க. நான் அவங்களுக்கு பதிலாக தான் நான் உங்களுக்கு வந்திருக்கிறேன். இனிமேல் எப்போவுமே உங்களுக்கு கணக்குக்கு நான் தான். இது வரைக்கும் அந்த மிஸ் எது வரைக்கும் முடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இதுவா? இது தானே? சரி எல்லோரும் புக்கெடு, போர்டில் எழுதி போட்டிருக்கிற கணக்கெல்லாம் எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்த பாடத்துக்கு போவோம். இது புரிஞ்சுதா? இது ரொம்பவே சுலபமானது. இந்த கணக்கெல்லாம் தூக்கத்தில் கேட்டால் கூட மடமடான்னு சொல்லணும், முழிக்கக்கூடாது, சரியா? சீக்கிரமாக இதையும் எழுதிக்கோங்க. ஏம்மா உன் பேர் என்னம்மா? காலையிலேயே கணக்கு வகுப்பில் இப்படியாம்மா தூங்குறது? எழுந்திரி.
முகத்தை கழுவிட்டு வா போ போ. இன்னைக்கு பாடம் இவ்வளோதான் பசங்களா. உங்களை யாருக்காச்சும் சந்தேகம் இருந்தால் இப்போவே கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எனக்கு அது புரியல இது புரியலன்ட்டு பரீட்சையில் நீங்கள் முட்டை மார்க்கை வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா மண்டேலே ஒரு கொட்டு விழும். ஒழுங்காக இப்போவே படிச்சுக்கோங்க. நான் நாளைக்கு வந்து டெஸ்ட்டு வைப்பேன். கண்டிப்பாக நாளைக்கு டெஸ்ட் உண்டு சரியா அப்படிங்கிறாங்க. பெல்லு டிங் 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 டிங்னு அடிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் சாரும் கிளம்பிட்டாங்க. பெல் அடித்ததுக்கப்புறமா கூட பசங்க வெளியில் போய் விளையாடவே இல்லை. எல்லாத்துக்கும் என்னடா அது ரோசி மிஸ் வரவே இல்லையே, ஏன் வரல அப்படின்ட்டே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், நமக்கு கணக்குக்கு வேறு டீச்சர் மாறுவாங்கன்னு சொல்லவே இல்லை. நம்ம கணக்கு மிஸ் தானே வந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்க ஏன் வரல? எங்கே போனாங்க? எந்த ஸ்கூலாக இருக்கும்? இவர் எந்த ஸ்கூல்லேருந்து வந்திருக்கிறாரு? ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாரு, கடுகடுன்னு பேசுகிறாருல. எனக்கு பார்க்கவே பயமாக இருக்குது. பாரேன், கண்ணாடியெல்லாம் போட்டு வந்திருக்கிறாரு. சும்மாவே ஒரு குரல் ரொம்ப அப்படியே கொடூரமாக இருக்குது. இதில் இவர் கண்ணாடி போட்டிருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு கொம்பு எடுத்துகிட்டு வந்தாருன்னா நான் இவரோட கிளாஸ்லேயே இருக்க மாட்டேன்னு தெரியுமா? நான் நாளைக்கு லீவு போட்டாலும் போட்டுருவேன். இவங்க கொடுக்குற ஹோம்ஒர்க்கெல்லாம் பார்த்தா எனக்கு தலையே சுற்றுது. ஏன்டா நம்ம 2ஆம் வகுப்பு வந்தோன்னு இருக்குது. 1ஆவது படிக்கும்போது எவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக இருந்தோம்ல. இன்றைக்கி எனக்கு வெளியில் போய் விளையாடக்கூட விருப்பமே இல்லை. ரோசி மிஸ் வந்தாங்கனாலே நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். நல்லா பேசுவாங்க, அழகாக இருக்கிறாங்கல்ல, கோவப்பட்டதே கிடையாது. ஆனால் பாரேன், இன்றைக்கி வந்த கணக்கு சார் எப்போ பார்த்தாலும் சிடுன்னு இருக்கிறாங்க. இனிமேல் தினம் தினம் வருவாங்க. நாம் என்ன தான் பண்ண போகிறோமோ. அதுக்கு நம்ம தமிழ் சாரே பரவாயில்ல போல இருக்கே. ஆமாம், சரியாக சொன்னேன். பக்கத்தில் தான் டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கேட்டு போகுது. அதெல்லாம் ஒன்றும் கேட்காது. இங்கே பாரு, யாராவது ஒருத்தர் வாங்கலேன், நம்ம ரோசி மிஸ் வந்திருக்கிறாங்களான்னு யாராவது ஒருத்தர் போய் பார்த்துட்டு வாங்கலாம் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். டேய் ரவி, நான் போயிட்டு வரேன்டா. ஆனால் தனியாலாம் ஒன்றும் போகல. என் கூட யாராச்சும் ஒருத்தர் வந்தாங்கன்னா நான் போயிட்டு வரேன். அப்படியே ஓரமாக நின்று பார்த்துட்டு வந்துடலாம். யார் வரீங்க என் கூட அப்படின்ட்டு சோஃபியா கேட்குறா. நான் வரேன். நான் வரேன். இப்போ மட்டும் எல்லாரும் வருவீங்களே, முதல்ல யார் வரேன்னு கேட்டால் ஒருத்தரும் சொல்ல மாட்டீங்க. ஒருத்தர் வரேன்னு சொன்னோன்னே மட்டும் அப்படியே எல்லாரும் நானுன்னு வருவீங்க. சரி வாங்க எல்லாருமே கூட போயிட்டு வருவோம். அப்படியே ஓரமாக நின்றுட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பசங்க எல்லாருமே கூட்டமாக போயிட்டாங்க. அங்கே கிளாஸ்க்கு வெளியில் நின்று ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸ்டாஃப் ரூமில் எந்தெந்த டீச்சர்ஸ் வந்திருக்கிறாங்கன்ட்டு நல்லா பார்த்துட்டாங்க. பார்த்தா ரோசி மிஸ்ஸு வந்துட்டாங்க. உடனே பசங்க எல்லாரும் ரொம்ப குஷி ஆயிட்டாங்க. ஜாலி ரோசி மிஸ் வந்துட்டாங்க. ஜாலி. மிஸ்ட்டை போய் பேசிட்டு வருவோமா? ஏன் மிஸ் வரலன்னு கேட்டு வருவோமா? நான் போய் கேட்டு வரட்டா? ஒழுங்கா வா, நீனு பெல் அடிக்க போகிறாங்க. அடுத்த கிளாஸ் அவங்க வந்தாலும் வருவாங்க. வா அவங்க கிளாஸ் தான் நினைக்கிறேன். வாங்க கிளாஸ்க்கு போவோம். பெல் அடிக்க போகிறாங்க. அமைதியாரு. நம்ம கிளாஸ்க்குள்ளே மேக்ஸ் சார் போகிறாங்க. என்ன இப்போ தானே வந்துட்டு போனார், அதுக்குள்ளேயும் போகிறாரு. இங்கே நில்லு. இப்போ நம்ம எல்லாரும் கிளாஸ்க்குள்ளே இருக்கிறோன்னு நினச்சா அவர் போயிருக்கிறாரு. நம்ம இல்லைன்னு தெரிஞ்சோடனே வெளியில் வந்துடுவாங்க. இப்போ யாராவது உள்ளே இருந்தோன்னு வச்சுக்கோயேன், மறுபடியும் அவர் மேக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுவார். கொஞ்ச நேரம் இருங்க, பெல் அடித்ததுக்கப்புறமாவே போகலாம். மேக்ஸ் சார் கிளம்பிட்டாங்க, வாங்க நம்ம கிளாஸ்க்கு போவோம் அப்படின்ட்டு பசங்க எல்லாரும் அவங்களோட கிளாஸ்க்கு வந்துட்டாங்க. பெல் அடித்ததும் ரோசி மிஸ்ஸு கிளாஸ் வாசலுக்கு தான் வந்திருக்கிறாங்க. அதுக்குள்ளேயும் சோஃபியா, ரவி, இன்னும் சில பசங்கள்லாம் போயிட்டு மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கூச்சலும் சந்தோஷமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் மிஸ் வரல? இன்றைக்கி நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. நீங்கள் வருவீங்கன்னு நாங்கள் எவ்வளோ நேரம் தெரியுமா காத்துட்டு இருந்தோம். பார்த்தா புதுசாக ஒரு சார் வேறு வந்துட்டாங்க. இன்றைக்கி தமிழ் சார் வந்துட்டாங்க மிஸ். ஏன் மிஸ் நீங்கள் வரல? எங்கள் எல்லாத்துக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா மிஸ்? நீங்கள் இனிமேல் இப்படி வராமல் இருக்காதீங்க மிஸ். வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். வாங்க மிஸ் அப்படின்ட்டு பசங்கள்லாம் கூட்டிகிட்டு வராங்க. ரோசி மிஸ்ஸு சிரிச்சுட்டு, அட பசங்களா வரேன். ஏன் இந்த மாதிரியெல்லாம் வருத்தப்படுறீங்க? மிஸ்ஸு வராமல் இருப்பானா? போய் எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல போய் உட்காருங்க. இப்போவே நேரமாகிடுச்சு. நம்ம வகுப்பு இப்போ ஆரம்பிச்சோம்னா தான் எல்லா பாடத்தையும் முடிக்க முடியும். வாங்க செல்லுங்களா, வாங்க பசங்களா அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. வெள்ளிக்கிழமை மிஸ் உங்களுக்கு டெஸ்ட் வச்சுருந்தல்ல, அதில் எல்லாருமே ரொம்ப நல்லா எழுதியிருந்தீங்க. மார்க்கு சூப்பராக வாங்கியிருக்கிறீங்க.
அதுக்கு மிஸ்ஸு நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கை தட்டிக்கோங்க. இப்போ யார் யார் என்னென்ன மார்க்குன்னு சொல்லி கொடுப்பேன். முதல் மார்க்லேருந்து நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ பேப்பர் வாங்கிட்டு போகிறவங்களுக்கு எல்லாருமே கை தட்டணும். வந்து வாங்கிக்கோங்க. ரவி 45, 50க்கு 45. சோஃபியா 50க்கு 44.5. மோகன் 50க்கு 38. இதே மாதிரி எல்லாரும் நல்லா படிக்கணும், சரியா? அதுக்கு பசங்களும் சரி மிஸ் சரி மிஸ் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ரோசி மிஸ்ஸும் சரி சரி பசங்களா, இன்னைக்கான பாடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு வகுப்பு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அடுத்த வகுப்பு ஆரம்பிச்சிருச்சு. இப்போ டீச்சர்ஸ் எல்லாமே டீச்சர்ஸ் மீட்டிங்கிறதுனால ஹெச்எம் சார் ரூமுக்கு போயிட்டாங்க. இப்போ பசங்க மட்டும்தான் அவங்கவுங்க கிளாஸில் இருக்கிறாங்க. இப்போ தான் கிளாஸில் டீச்சர்ஸ் இல்லையே, பசங்க எல்லாம் ஒரே பேச்சு சத்தம்தான். நாளைக்கு டீச்சர்ஸ் டேவாம்ல, நாளைக்கு டீச்சர்ஸ் டே. அதுக்கு நம்மளோட டீச்சர்ஸ்க்கு எல்லாமே நம்ம கிஃப்ட் வாங்கி தரலாமா, கேக் வெட்டுவோமா, என்னென்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? நம்ம கிளாஸை டெக்கரேஷன் பண்ணுவோமா? சூப்பராக இருக்கும்ல. நான் போர்டில் ஹாப்பி டீச்சர்ஸ் டே அப்படின்னு நான் எழுதுகிறேன். நீ இது வரையிறியா? நீ இது பண்ணு. அதுக்கப்புறம் கலர் பேப்பர்லாம் யார் வாங்கிட்டு வர்றது? காசு கலெக்ட் பண்ணணுமே. அதுக்கு முதல்ல யார் யார்கிட்ட எவ்வளோல காசு இருக்குது? இப்போவே நம்ம காசு கலெக்ட் பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. அப்போ நாளைக்கு வரும்போது அவங்கவுங்க ஒவ்வொன்றும் வாங்கிட்டு வந்துட்டோன்னா டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷனை சூப்பராக பண்ணிடலாம். டீச்சர்ஸ் யாருக்குமே தெரியாமல் தான் நம்ம இந்த வேலையை பார்க்கணும். டீச்சர்ஸ் எல்லாருமே நம்ம ஹெச்எம் சார் ரூமுக்கு போயிருக்கிறாங்கல்ல, வர்றதுக்குள்ளேயும் நம்ம வேலையை முடிச்சிடலாம். ஒவ்வொருத்தராக காசு எடுத்து கொடுங்க, நான் காசு கலெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளேயும் பார்த்தா ஸ்கூல் பெல்லே அடிச்சிட்டாங்க. என்னது இது? இப்போ என்ன பண்ணுறது? காசு நாம் இன்னும் கலெக்டே பண்ணவே இல்லையே. இப்போ எங்கள் வீட்டில் வேற வந்துடுவாங்க கூப்பிட்றதுக்கு. ஆமாம், எங்கள் வீட்லேயும் கூப்பிட்றதுக்கு வருவாங்களே. நான் வேற வீட்டுக்கு போயிட்டு டியூஷன் போகணும். நான் கிளம்புறேன். என்ன எல்லாரும் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? எல்லாத்துக்கும் தானே டைம் ஆகுது. இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா காசு கலெக்ட் பண்ணவும் முடியாது, நம்ம ஒன்றுமே வாங்க முடியாது. நாளைக்கு எப்படி செலிப்ரேட் பண்ணுறது? அதுக்காக இப்போ என்ன பண்ணுறது? எங்கள் வீட்டில் வந்து என்னை தேடிட்டு இருப்பாங்களே. தயவு செஞ்சு எல்லாருமே கிளம்புங்க. நாளைக்கு தானே டீச்சர்ஸ் டே, நாளைக்கே பார்த்துக்கலாம். எல்லாரும் ஒரு நிமிஷம் இருங்களேன். நம்ம ஒரே ஒரு ஐடியா மட்டும் பண்ணலாம். அவங்களால என்னென்ன கிஃப்ட் வாங்கிட்டு வர முடியுமோ கிஃப்ட் வாங்கிட்டு வர முடியும்ல. எப்படியும் காசு தானே இப்போ கலெக்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். அவங்கவுங்க தனித்தனியாக ஒவ்வொரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து நமக்கு பிடிச்ச டீச்சருக்கெல்லாம் கொடுத்துக்கலாம். இந்த ஐடியா நல்லா இருக்குல்ல அப்படின்றாங்க. சரி, நான் வாங்கிட்டு வரேன். எல்லாருமே வாங்கிட்டு வந்துடணும். அவங்களுக்கு என்னென்ன கிஃப்ட் பிடிச்சிருக்கோ அதை வாங்கிட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ மறுநாள் விடிஞ்சிருச்சு. இன்றைக்கி தான் டீச்சர்ஸ் டே. பசங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு கிளாஸ்க்கு வந்துட்டாங்க. ரொம்பவே அமைதியாக சமத்தாக உட்காந்துட்ருக்குறாங்க. மிஸ்ஸு எப்படா வருவாங்க, அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச ரோசி மிஸ் எப்போ வருவாங்கன்னு காத்துட்ருக்குறாங்க. இன்றைக்கி காலையில் முதல் வகுப்பு தமிழ் வகுப்பு தான். குமார் சார் கிளாஸ்க்கு வந்துட்டாங்க. சார் கிளாஸ்க்குள்ளே வந்ததுமே 2ஆம் வகுப்பு பி கிளாஸ் பசங்க எல்லாருமா சேர்ந்து ஹாப்பி டீச்சர்ஸ் டே சார், ஹாப்பி டீச்சர்ஸ் டே சார்னு மொத்தமாக ஒன்றா எல்லாரும் சொல்கிறாங்க. அதுக்கு அந்த தமிழ் சாரும் நன்றி பசங்களா, நன்றி, எல்லா பசங்களுக்கும் நன்றி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாரும் எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னதுக்கு, நன்றி பசங்களா, எல்லாரும் உட்காருங்க அப்படிங்கிறாங்க. பசங்க ஒவ்வொருத்தராக பரிசு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இந்தாங்க சார், உங்களுக்கு தான் இந்த பரிசு, ஹாப்பி டீச்சர்ஸ் டே சார் அப்படின்னு சொல்லி பரிசெல்லாம் கொடுக்குறாங்க. இருக்கிறதுலே ரவி என்ன பண்ணியிருக்கிறான்னா, அவங்க வீட்டில் யாருமே அவனுக்கு காசே தரல. அதனால் அவன்கிட்ட இருக்கிற சார்ட் பேப்பரை எடுத்து அதில் ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு எழுதி அந்த சாருக்காக சில வரிகள்லாம் எழுதியிருக்கிறான். அதை அந்த குமார் சார் படித்ததுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. டே ரவி, ரொம்ப அழகான வரிகள் நீ எழுதி தந்திருக்கடா, என்னால் மறக்கவே முடியாது, ரொம்ப சூப்பராக இருக்குது உன்னோட பரிசு, நான் பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹெச்எம் சார் மைக்கில் பேசுகிறாங்க. ஆசிரியர்கள் தின விழா கொண்டாடப்பட இருப்பதால் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவருமே இறைவணக்க கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ பசங்க எல்லாருமே ப்ரேயர் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. டீச்சர்ஸும் அவங்களோட மேடைக்கு போய் உட்காந்துக்கிட்டாங்க. இப்போ பசங்க அவங்களோட திறமைகள் எல்லாம் வெளிப்படுத்துகிறாங்க. பாட்டு பாடுறது, நடனம் ஆடுறது, டீச்சர்ஸ்க்காக சில வரிகள் சொல்கிறதுன்னு.
இப்படியே ரொம்ப சந்தோஷமாக ஆசிரியர் தினம் கொண்டாடப்பட்டுருக்கு. கிரவுண்டில் டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா பசங்களெல்லாம் அவங்கவுங்க வகுப்புக்கு அனுப்பிட்டாங்க. பசங்களும் அவங்கவுங்க வகுப்புக்கு வேக வேகமாக வந்துட்டு அவங்கவுங்களுக்கு பிடிச்ச டீச்சர்ஸ்க்கெல்லாம் போய் கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ டீச்சர்ஸ் யாருமே இவங்களோட கிளாஸுக்கு வரல. பசங்க மட்டும்தான் கிளாஸில் இருக்கிறாங்க. ஒரே சத்தம். பசங்க விளையாடிட்டு இருக்கிறாங்க. ராக்கெட் விடவும் கப்பல் செஞ்சு விளையாடவும்னு கிளாஸில் ஒரே கச்ச 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 கச்சன்னு சத்தம் தான் கேட்டுட்ருக்கு. சாயங்காலம் ஆயிடுச்சு. இப்போ கணக்கு வகுப்பு தான். சாரு கிளாஸ் எடுத்துட்ருக்குறாங்க. பசங்களும் பாடத்தை ரொம்பவே அமைதியாக கவனிச்சிட்ருக்குறாங்க. அப்போ அந்த ஸ்கூல் வாட்ச்மேன் வராங்க. சார் சார் உள்ளே வரலாமா சார் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த சாரும் வாங்க வாங்க வாட்ச்மேன் உள்ளே வாங்க அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. என்ன வாட்ச்மேன், என்ன விஷயம் அப்படின்ட்டு கேட்குறாங்க அந்த சாரு. அதுக்கு அந்த வாட்ச்மேன் சொல்கிறாங்க, சார் உங்களை பார்க்குறதுக்காக உங்களோட ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க உங்களை பார்க்கணுமா, அவங்கள இங்கே வர சொல்லவா அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த சாரும், ஓ அப்படியா, சரி அப்போ பேர் என்னன்னு கேட்டிங்களா, என்ன பேர் அப்படின்னு கேட்குறாங்க. வாட்ச்மேன் சொல்கிறாங்க, உங்களை சந்திக்க வந்த மாணவனோட பேர் மோகன்னு சொன்னாங்க சார் அப்படிங்கிறாங்க. உடனே சாரும், மோகனா, என்னது மோகனா வந்திருக்கிறது, சீக்கிரமாக என்னை பார்க்கறதுக்கு வர சொல்லுங்க, இப்போவே வர சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. சரி சாருன்ட்டு வாட்ச்மேனும் மோகன்கிட்ட போய் சொல்கிறாங்க. மோகன் அவங்களோட சாரை பார்க்குறதுக்கு வந்துட்டாங்க. சாரை பார்த்தோன்னே மோகன், சார் எப்படி இருக்கிறீங்க சார், நல்லா இருக்கிறீங்களா சார், இன்னமும் உங்களை பார்த்தா எனக்கு அதே பயம்தான் சார் இருக்குது. ஆனால் உங்களை மாதிரி ஒரு சாரை நான் பார்த்ததே இல்லை சார். அந்த வயசில் அன்னைக்கு நீங்கள் என்னை கண்டிக்கலைன்னு வச்சுக்கோங்க சார், நான் ஒரு மாடு மேய்க்கிறதுக்கு கூட லாய்க்கே பட்டிருக்க மாட்டேன். அன்னைக்கு நீங்கள் என்கிட்ட சொன்னதை நான் கேட்டதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடத்துல நிற்கிறேன் சார். இந்த ஸ்கூல்லையே எனக்கு வேலை தந்துருக்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பெருமையெல்லாம் உங்களுக்கு தான் சார் சேரும். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறேன் சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் சார். அன்னைக்கு எனக்கு நீங்கள் அறிவுரை சொன்னனாலும் ஆசிரியர் தினம்தான். ஆனால் இன்னைக்கு அதே ஆசிரியர் முன்னாடி ஆசிரியர் தினத்தன்னைக்கு நான் ஒரு ஆசிரியராக பணிபுரிய போகிறேன் சார். என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இந்த மேக்ஸ் சாருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டேய் மோகனு, இதை விட சந்தோஷம் எனக்கு என்னடா இருக்க போகுது, நான் சொன்ன மாதிரியே நீ செஞ்சு காமிச்சிட்ட, ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னோட வாழ்க்கையிலேயே மிக சிறந்த ஆசிரியர் தின பரிசுனா அது நீ கொடுத்த பரிசாக தாண்டா இருக்க முடியும். இது வரைக்கும் இவ்வளோ சிறந்த பரிசு எனக்கு யாருமே தந்ததே கிடையாது. மகிழ்ச்சிடா மோகன், மகிழ்ச்சி. மேலும் மேலும் நீ வளர்ந்து ரொம்ப பெரிய நிலைக்கு போயிட்டே இருப்ப. என்னோட வாழ்த்துக்களும் என்னோட ஆசீர்வாதமும் என்னைக்கும் உனக்கு இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்னையோட கடைசியாக என்னோட பணி நிறைவடைகிற நாள். எனக்கு பதிலாக இனிமேல் மோகன் சார் தான் உங்களுக்கு கணக்கு பாடம் எடுப்பாங்க. ரொம்ப நல்லா படிக்கணும். பசங்களா, நீங்கள் எல்லாருமே நம்ம மோகன் சார் மாதிரி ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். சார் உங்கள் எல்லாரையுமே ஆசீர்வாதம் பண்ணுறேன். இன்றைக்கி ஆசிரியர் தினம், எல்லாருமே சந்தோஷமாக ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்க அப்படின்ட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இப்போ தான் அந்த எல்லா பசங்களுக்குமே புரியுது, சார் நாம் இந்த சாரை எப்படியெல்லாம் நினச்சோம்ல, ஒரே ஒரு பரிசு கூட ஒருத்தர் கூட தரவே இல்லை. இவ்வளோ நாளாக நமக்கு தான் தெரியாமல் இருந்திருக்குது நம்ம சாரோட நல்ல குணம் என்ன, நல்ல மனசு என்னன்ட்டு. இதையெல்லாம் புரிஞ்சுக்காமல் இருந்தது நம்மளோட தவறு தான் அப்படின்ட்டு பசங்க எல்லாருமே மனசார உணர்ந்துட்டாங்க. சார் சார் சாரி சார், சாரி சார் அப்படிங்கிறாங்க. சாரும், நீங்கள் யாரும் மன்னிப்பு கேட்க வேண்டாம், நீங்கள் எல்லாருமே குழந்தைங்க தான், நாங்களும் இப்படி தான் இருந்தோம் சின்ன வயசில். எல்லாருக்குமே இது ஒரு இயல்பான விஷயந்தான். நம்மளோட தவறை நாம் உணர்ந்துட்டோனாலே நமக்கான மன்னிப்பு நமக்கு கிடச்சிடும், அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ அந்த 2ஆம் வகுப்பு பி கிளாஸில் உள்ள பசங்க எல்லாருமே என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கள் சார், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கள் சார்ன்ட்டு ஒவ்வொருத்தராக அந்த சார்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. இன்றைக்கி எல்லா ஆசிரியர்களும் சிறப்பாக சந்தோஷமாக ஆசிரியர்கள் தினம் கொண்டாடிட்டாங்க. அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்கள் தின நல்வாழ்த்துக்கள். இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட ஆசிரியர்கள் எப்போவுமே நம்மளோட மாணவர்களாகிய குழந்தைகள் நம்மளோட நல்ல நிலைக்கு போகணும் அப்படின்ட்டு தான் நினைப்பாங்க. மாணவர்களாகிய நாம் ஒரு நல்ல நிலையில் உயர்ந்திருக்கும் போது ஆசிரியர்களுக்கு அதை விட மிகப்பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. ஒழுக்கங்களை கற்றுத்தர்றது மட்டும் ஆசிரியர்கள் கிடையாது, நாம் ஒரு உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கான உந்துதல் சக்தியை நமக்கு ஊட்டி வர்றதும் நம்மளோட ஆசிரியர்கள் தான்.
இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகள்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.